தாமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தாமதன்பை கண்டடைந்தே. வேற எங்கேயும் பார்க்க முடியாது. தேவ சமூகத்திலே. இன்னொரு முறை சொல்லுவோம். தாமதன்பை கண்டடைந்தே ஷப்ரஹலரபா தேவ சமூகத்திலே திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறையேசுவே தாமதன்பை கண்டடை ரக்லரபாஷே தேவ சமூகத்திலே தாமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே இளைப்பாறுதல் தரும் தேவா களைத்தோரை தேற்றிடுவே அல்பரஹஷே இளைப்பாறுதல் தரும் களைச்சிருக்கிறவங்களை தேற்றிடுங்கப்பா. மனசுல களைச்சு போயிருக்கிறவங்களை தேற்றுகிறவரே சிலுவை நீழல் எந்தன் அது ஒண்ணுதான் எங்களுக்கு தஞ்சம். மாயங்கு தங்கிடுவே. எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க? சிலுவை நீழல் எந்தன் தஞ்சம் சுகமாயங்கு தங்கிடுவே திருப்பாதம் நம்பி கிருபை நிறையேசுவே தாமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகம் தாமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே அன்பு நேசரே ஓம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தே என்னையே ஆராதனை துதி ஸ்தோத்தி ஷல்ரி கிருபா தல்பர அப்பனே உமக்கு தந்தே ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. எல்லாரும் ஆராதனை. Oh, we worship you, Lord. ஆராதனை ரிமா மலரா ஆராதனை ஓரியால் மன ஆராதனை அன்பரேசு ஜனுக்கே ஆவியான தேவனுக்கு அன்பரேசு அன்பரே ராஜனுக்கு ஆவியான
கடைசியா ஒரு முறை எல்லாரும் சேர்ந்து ஆராதனை. We worship you, we worship you. ஆராதிக்கிறோம் ஐயா. ரபமல் பரஹதுரு தேரே ஷபா லராதோனோ ஷப்ரேகேதா ரியாலபா ஷபரா திரே ராமலா துரபா ஷபேராகதா லேகதா ரபோலோனா ஷகேதா தேராபரா. ஒரே ஒரு நிமிஷம் நல்ல ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில ஒரே ஒரு நிமிஷம். ரியாந்தல் பரா ஷபபரகபதல ரபலன மரிகபதலரோ ரிகபந்தியால் பரஹ மாரியா கரஹோஷே லேதர பரஹதரன மாரியாந்தல ரபா ரிகபமலோஷே கதர பலன மஹந்தலனபா. Thank you for your presence. Thank you for your presence. உம்முடைய மகிமையான பிரசன்னத்துக்காக நன்றி. தொடர்ந்து எங்களோடு உம்முடைய வார்த்தையின் மூலமா நீர் வெளிப்படும். தேவையான வார்த்தை என்ன தேவையோ அதை பரிசுத்த ஆவியானவர் பேசும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காரும். உங்கள் மத்தியில் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வது எனக்கு சந்தோஷம். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த இந்த ஃபெல்லோஷிப்புடைய பிரசிடெண்ட்டாக இருக்கிற பாஸ்டர் பீட்டர் கிளமெண்ட் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாஸ்டர் சொன்னது போல் பல வருஷமாக தெரியும். அந்த கேர்செல் கான்ஃபரன்ஸில் ஒன்றாய் இணைந்து கற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்தார். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து நேராக பார்க்குறோம். இன்றைக்கி கர்த்தர் அவர்களையும் அவருடைய ஊழியத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என்னை ஒரு மாதிரி முறைக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள்லாம் நல்ல பாஸ்டர்ஸு, அப்படி முறைக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஊழியத்தில் நான் போகிற இடத்துலலாம் இதை சொல்லணும்னு ஆவியில் உணர்த்தப்படுறேன். நம்ம ஊழியத்தில் சந்தோஷத்தை மட்டும் இழந்துடவே கூடாது. சந்தோஷத்தை இழந்துட்டோன்னா அதோட ஊழியம் போச்சு. சீரியஸ். ஏன்னா சந்தோஷம் போயிடுச்சுன்னா நமக்கு இருக்கிற பலனே போயிடும். Do you know that? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பது இல்லை, இருப்பதே. இருப்பதேன்னா என்ன அர்த்தம்? அது ஒன்று தான். அது ஒன்று தான் நமக்கு பலன். அந்த மகிழ்ச்சி போயிடுச்சுன்னா பலன் போயிடும். பலன் போயிடுச்சுன்னா பிசாசு கண்ணை நோண்டிடுவான். ஏன்னா அவனை எதிர்த்து நிற்க முடியாது. அவனை எதிர்த்து நிற்கிறதுக்கு பலன் இருக்காது. கண்ணை நோண்டிடுவான். தரிசனமே போயிடும். வருத்தமான உண்மை என்னவென்றால் இன்றைக்கு அநேக ஊழியர்கள் சந்தோஷத்தை இழந்து விட்டார்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தருடைய ஊழியத்தை செய்யலை, சந்தோஷமாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்யலை. வந்து தொலைஞ்சிட்டனே, எதுக்கு? ஊழியத்துக்கு வந்து தொலைஞ்சிட்டனே. இப்போ ஊழியத்தை விட்டுட்டு என்னால் என்ன செய்ய முடியாது? போக முடியாது. Ministry became a duty.
ஒரு கடமையாய் மாறிவிட்டது. என்னைக்கு எந்த பாயிண்டில் மினிஸ்ட்ரி நமக்கு கடமையாகவும் பாரமாகவும் மாறுகிறதோ அந்த நாள்லையே நம்ம மினிஸ்ட்ரி முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஊழியம் செய்யலாம், அதுக்கப்புறம் நம்ம ஆராதனை நடத்தலாம், ஞாயிற்றுக்கிழமை சண்டே சர்வீஸ் எல்லாம் நடத்தலாம், என்ன வேணாலும் நடத்தலாம். இதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் உள்ளேருந்து வராது, உள்ளேருந்து வராது. கர்த்தர் நமக்குள்ளே ஒரு ஊற்றை வைத்தார். அந்த ஊற்று என்னைக்கு நிற்கிதோ அன்னைக்கு ஊழியம் முடிஞ்சிடும். அந்த ஊற்று என்னைக்கு நிற்கிதோ அன்னைக்கோட மினிஸ்ட்ரி ஃபினிஷ்ட். ஊற்றிலிருந்து பிறப்பது தான் ஊழியம், ஊற்றிலிருந்து பிறப்பது தான் பிரசங்கம், ஊற்றுக்குள்ளிருந்து வருவது தான் ஆராதனை, ஊற்றுக்குள்ளிருந்து வருவது தான் தீர்க்க தரிசனம், ஊற்றுக்குள்ளிருந்து வருவது தான் பாடல். எல்லாம் அந்த ஊற்றை கர்த்தர் உள்ள வச்சிருக்கிறார். அந்த ஊற்று அடைக்கப்பட்டுருச்சு, அந்த ஊற்று நின்று போயிடுச்சுன்னா ஊழியம் முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ ஊற்றிலிருந்து ஊழியம் வரலைன்னா வேற எப்படி ஊழியம் செய்வோம்? செஞ்சுதான் ஆகணும். எப்படி செய்வோம்னு நினைக்கிறீங்க? வெரி குட், வெரி குட். எதுலேருந்து? மூளையிலிருந்து. மூளையிலிருந்து. இந்த ஒன்றை மட்டும் நம்ம மூளையிலிருந்து செய்யவே முடியாது. செஞ்சோன்னா தோற்று போயிடுவோம். கட்டாயம். மற்ற இந்த உலகத்தில் மற்ற எல்லா வேலையும் மூளையிலேருந்து செய்யலாம். ஊழியத்தை மூளையிலேருந்து செய்ய துணியவே கூடாது. துணிஞ்சோன்னா முடிஞ்சிடும். கர்த்தர் நமக்கு இறங்குவாராக. அப்போது மூளையிலேருந்து செய்கிறோம், கட்டாயம் தோல்வி வரும். தோல்வி வந்தால் என்ன வரும்? நம்ம எதிர்பார்க்கிற ரிசல்ட், நம்ம எதிர்பார்க்கிற விளைவு வராத போது நமக்குள்ளே என்ன ஏற்படுது? சோர்வு, விரக்தி. விரக்தி வந்த உடனே என்ன ஏற்படும் ஊழியர்களுக்கு? நம்மள பாஸ்டர் சொன்னாங்க, நீங்கள் பிரசங்கம்லாம் பண்ணாதீங்க, நீங்கள் ஏதாவது பேசுங்கன்னாங்க. அதனால் பேசுகிறேன், உங்களோட பிரசங்கம் பண்ணலை. ஐ ஆம் டாக்கிங். நான் பேசுகிறேன்னா என்ன அர்த்தம்னா நீங்களும் என்ன செய்யணும்னு அர்த்தம். விரக்தியும் சோர்வும் வந்துருச்சுன்னா அடுத்து என்ன வரும் தெரியுமா? ஊழியர்களுக்கு கோபம். அடுத்து என்ன வரும்? கோபம் யார் மேலே வரும்? சொல். விசுவாசிகள் மேலே வரும், ஆனால் காமிக்க முடியாது. ஸோ அதனால யார்கிட்ட தான் காமிச்சு பழகிட்டோம். அவ்வளோதான். அதுக்குன்னே தானே வந்திருக்காங்க நமக்கு. நம்மளை கல்யாணம் பண்ணதுக்கு அவங்களுக்கு கிடைச்ச பலன் என்னது? நம்முடைய கோபம். நம்மளை கட்டின பாவத்துக்கு அவங்களுக்கு கிடைச்சது அதெல்லாம். நம்ம வேறு எங்கேயும் காமிக்க முடியாது, மனைவிட்ட தான் காமிக்கும் நம்முடைய கோபத்தை முழுவதும். ஒரு ஆய்வு நடத்தியிருக்கிறாங்க, ஒரு ஆய்வு. அந்த ஆய்வில் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. உலகத்திலேயே யாருக்கு அதிகமாக கோபம் வருகிறது, அடிக்கடி கோபம் வருகிறது, எந்த குரூப்புக்கு கோபம் வருதுன்னு ஒரு ஆய்வு நடத்தி அந்த ஆய்வினுடைய முடிவில் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, உலகத்திலேயே அதிகமாக கோபப்படுற குரூப்பு பெந்தேகோஸ்தே பாஸ்டர்ஸ் தான். எந்த ஆய்வுன்னு என்கிட்ட கேட்கப்படாது, எங்கே நடத்துனாங்கன்னெலாம் கேட்காதீங்க. காரணம் என்னென்னா, ஊற்றை எங்கேயோ விட்டுட்டோம்.
ஊற்றை எங்கேயோ விட்டுட்டோம். அந்த ஊற்று உள்ள ஊறிக்கொண்டே இருந்திருக்க வேண்டும். இயேசு சொன்னார் சமாரிய ஸ்திரீகிட்ட, நான் கொடுக்கும் தண்ணீர் உனக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற ஊற்றாயிருக்கும். ஊறிக்கிட்டே இருக்கும். அது ஊறிக்கிட்டே இருந்தப்போ முழங்காலில் நின்னா நேரம் போகிறதே தெரியாமல் கண்ணிலிருந்து தாரதாரையாக கண்ணீரோட ஜெபம் பண்ணோம். இப்போ 10 நிமிஷம் கூட ஜெபிக்க முடியல. அந்த ஊற்று ஊறிக்கிட்டே இருக்கும் பொழுது பைபிளை திறந்து ஒரு வசனம் வாஸ்தா, அந்த ஒரு வசனத்தில் 15 வெளிப்பாடு வந்தது. இப்போ 15 அதிகாரம் படிக்கிறோம், ஒரு வெளிப்பாடு கூட வரமாட்டேங்குது. சீரியஸ் இஷ்யூ. ஊற்று ஊறிக்கிட்டு இருக்கும் பொழுது ஆராதனை நடத்தினா, வொர்ஷிப் நடத்தினா, உள்ள இருந்து அப்படியே பொங்கி தீர்க்க தரிசன வார்த்தைகள் வந்தது சபையை கட்டி எழுப்பும்படி. இப்போ ஒரு வார்த்தையும் உள்ள இருந்து வரமாட்டேங்குது. சீரியஸ் இஷ்யூ, சீரியஸ் இஷ்யூ. We have to think. We have to think. சிந்திக்கும்படி, சீரியஸா திங்க் பண்ணும்படி கர்த்தர் விரும்புகிறார். ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஹஸ்பண்ட் படுத்திருந்தார். ஒய்ஃப் அவரை போய் எழுப்புனாங்க, நேரம் ஆயிடுச்சு, எந்திரிங்க, இன்னைக்கு சர்ச்சுக்கு போகணும், சண்டே சர்வீஸுக்கு போகணும். அவர் சொன்னார், இன்னைக்கு நான் வரல, நீ போயிட்டு வா. அவங்க சொன்னாங்க, கட்டாயம் வரணுங்க, எந்திரிங்க. என்ன சண்டே சர்ச்சுக்கு வரமாட்டேன்றீங்க, எந்திரிங்க. அவர் சொன்னார், இல்லை இல்லை நான் வரமாட்டேன். அவங்க கேட்டாங்க, ஏன் வரமாட்டேன்றீங்க, சண்டே ஏன் சர்ச்சுக்கு வரமாட்டேன்றீங்க, காரணம் என்ன? அவர் சொன்னார், அந்த சர்ச்சில் யாருமே என்னை கண்டுக்கிற மாட்டேங்கிறாங்க, யாருமே என்னை மதிக்கிறதில்லை, என் வார்த்தையை அங்கே யாருமே என்ன செய்கிறதில்ல, கேட்குறதில்ல, என்னை ஒரு ஆளாகவே அங்கே இந்த மாதிரி ஒரு 10-15 காரணம் சொன்னார். இதனால நான் வரல. அந்த அம்மா சொன்னாங்க, ஒய்ஃப் சொன்னாங்க, கட்டாயம் நீங்கள் வரணும், என்ன சொன்னாலும் விட மாட்டேன், கட்டாயம் நீங்கள் வரணும். நான் இவ்வளவு காரணம் சொன்ன பிறகு நீ என்னை கட்டாயப்படுத்துகிற, நான் வரமாட்டேன் அப்படின்றதுக்கு 15 காரணம் சொல்லிட்டேன், இதுக்கு மேலேயும் நான் வரணும்னு திரும்ப என்னை கட்டாயப்படுத்துகிறையே, நான் கட்டாயம் வரணுன்றதுக்கு 2 காரணம் சொல்லு, நான் வர்றேன். நான் வரமாட்டேன்றதுக்கு 15 காரணம் சொல்லிட்டேன், நான் கட்டாயம் வரணுன்றதுக்கு 2 காரணம் சொல்லு, நான் வரேன். அந்த ஒரு ஒய்ஃப் சொன்னாங்க, 2 காரணம் இல்லை, ஒரே ஒரு காரணம் சொல்கிறேன், நீங்கள் கட்டாயம் வந்து தான் ஆகணும், ஏன்னா நீங்கள் தான் பாஸ்டர். நீங்கள் தான் சர்ச்சு பாஸ்டரு, அதனால் நீங்கள் கட்டாயம் என்ன செஞ்சாகணும். அநேகர் இந்த இடத்துல இருக்கிறார்கள் என்பது வருத்தமான உண்மை, வருத்தமான உண்மை. They lost joy of the Lord. மகிழ்ச்சி இல்லை, சந்தோஷம் இல்லை. சந்தோஷ ஊற்றை கர்த்தர் வச்சார். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, ஏசாயான்னு நினைக்கிறேன், ஏசாயா 12 அதிகாரம் 3வது வசனத்தில், ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடே நீங்கள் மொண்டு கொள்ளுவீர்கள். ரட்சிப்புக்கும் ஊற்றுக்கும் மகிழ்ச்சிக்கும் நெருக்கமான தொடர்பு இருக்கிறது. மகிழ்ச்சி கட்டாயிடுச்சுன்னா ஊற்றில் எங்கேயோ ப்ராப்ளம் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஊற்றை காத்து கொள்ளாமல் விட்டுட்டோம், ஊற்றை காத்து கொள்ளாமல் விட்டுட்டோம்.
அதனால தான் ஞானியாகிய சாலமோன் சொன்னார், எல்லா காவலோடும் உன் மரியாதையை காத்துக்கொள். ஹலோ, என்னங்க? எல்லா காவலோடும் உன் ஆத்துமாக்களை காத்துக்கொள். எல்லா காவலோடும் உங்ககிட்ட இருக்கிற பணத்தை காத்துக்கொள். எதையுமே சொல்லல. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். அதுக்கு என்ன காரணம்? அதே வசனத்தில் அவர் சொல்றாரு, ஏனெனில், பிகாஸ் ஜீவ ஊற்று அதனிடத்திலிருந்து, ஊழியத்துக்கான ஊற்று, வாழ்வுக்கான ஊற்று, பிரசங்கத்துக்கான ஊற்று, ஆராதனைக்கான ஊற்று, ஜனங்களை கட்டி எழுப்புவதற்கான ஊற்று, ஜனங்களுக்கு ஜீவனை கொடுப்பதற்கான ஊற்று அதனிடத்திலிருந்து புறப்பட்டு வரும். சில வருஷங்களுக்கு முன்னால் ஒரு கிராமத்தில் போய், ஒரு கிராமத்தில் உள்ள ஒரு சர்ச்சில் பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் பிரசங்கம் பண்ணேன். கூப்பிட்டுருந்தாங்க. ஒரு கிராமத்து சபை. அந்த சபையில் போய் பிரசங்கம் பண்ணும் பொழுது அந்த சபையினுடைய போதகர் அங்கே இருந்தார். அந்த சபையினுடைய போதகர் வயதானவர். அவர் கிட்டத்தட்ட அப்போமே 85 வயசு இருக்கும். நல்ல வயதானவர். அவர் 1960கள் 70களெல்லாம் 60s 70sலாம் தமிழகத்தில் ரொம்ப பிரபலமான ஒரு பிரசங்கியார். தமிழ்நாட்டில் ரொம்ப பிரபலமான பிரசங்கியார் அவர். என்ன சொல்லணும்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறதுலேயே பெரிய பெந்தைக்கோஸ்தே ஸ்தாபனம், தமிழ்நாட்டில் இருக்கிறதுலேயே பெரிய பெந்தைக்கோஸ்தே ஸ்தாபனம் தமிழ்நாட்டுக்குள்ளே வருவதற்கு முதல் காரணமாக இருந்தவர் அவர். அது தமிழ்நாட்டுக்குள்ளே வர்றதுக்கு காரணமாக இருந்தவர். மிகப்பெரிய பிரசங்கியார். அந்த கிராமத்து சபையின் போதகராக அந்த 60கள் 70களுக்கு அப்புறம் அவருடைய ஊழியம் அப்படியே மங்கி அந்த சபையினுடைய, அந்த சின்ன ஒரு சபையினுடைய போதகராக அப்படியே இருந்துட்டார். முடிஞ்ச உடனே என்னை கையை பிடிச்சி கூட்டு போனார். அவருடைய அறைக்கு கூட்டு போய் உட்கார வைத்து அவருடைய ஊழியத்திலே நடந்த பல அற்புதங்கள், பல காரியங்கள் எல்லாம் முதல்ல சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கையில் எங்கே பிரச்சனை ஏற்பட்டது, ஏன் பிரச்சனை ஏற்பட்டது, ஏகப்பட்ட அவருக்கு வெளிநாட்டு தொடர்புகள், கோடியான பணம். இது அவர் சொன்னது. அவரே என்கிட்ட சொன்னார், என் கண்ணு ஊழியத்தை விட்டுட்டு கர்த்தரை விட்டுட்டு என் கண்ணு முழுவதும் எது பின்னால் போயிடுச்சு, அந்த பணத்துக்கு பின்னால் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண் கலங்கி ஒரு வரி சொன்னார். இன்னைக்கு வரைக்கும் நான் மறக்கலை, என் வாழ்நாளெல்லாம் மறக்க மாட்டேன். என்ன சொன்னார் தெரியுமா? தம்பி, என் ஊற்று தூத்து போயிடுச்சுப்பா. தூத்து போயிடுச்சுன்னா உங்களுக்கு தெரியும்ல, அந்த அர்த்தம் விளங்கும்ல. பயங்கரமான வார்த்தை, பயங்கரமான வார்த்தை. என் ஊற்று என்ன ஆயிடுச்சு? தூத்து போயிடுச்சு. நான் அன்னையிலேருந்து ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன், கர்த்தர்கிட்ட சொல்கிறேன், ஆண்டவரே, எதை வேணாலும் நான் கிரயம் கொடுக்குறேன், எதை வேணாலும் நான் இழக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறேன். ஆனால் நீங்கள் எனக்குள்ளே வச்ச இந்த ஊற்று மாத்திரம் எனக்கு ஒரு நாள் என்ன ஆகிடக்கூடாது, தூத்து போயிடக்கூடாதுப்பா, தூத்து போயிடக்கூடாது. இந்த ஊற்று தூத்து போயிடுச்சுன்னா அதோட என் ஊழியம் முடிஞ்சது. மை மினிஸ்ட்ரி வில் எண்ட். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கும்படி கர்த்தர் நம்மிடத்தில் பேச விரும்புகிறார். அதனால்
அதனால தான் ஞானியாகிய சாலமன் சொன்னார், எல்லா காவலோடும், with all diligence guard your heart. ஓ இருதயத்தை காத்துக்கோ, எதையும் இழக்கிறதுக்கு ரெடியா இருன்றார் கர்த்தர். எது வேணாலும் உன்னை விட்டு போகட்டும், கவலையப்படாதீங்க, ஊற்ற மாத்திரம் காத்துக்கொள்ளுங்கள். ஆமென். ஊற்ற மாத்திரம் காத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்குள்ள வச்ச ஊற்ற காத்துக்கொள்ளுங்கள். ஒரு நாள் இப்படியே ரொம்ப ஒரு பிரசங்கமாக இல்லாமல் சும்மா நடந்தது அப்படியே சொல்லிட்டு போயிடுறேன். ஓகே தானே? இஸ் இட் ஓகே? ஒரு நாள் என்ன பாஸ்டர் பிரசிடெண்ட்டே எனக்கு அனுமதி கொடுத்துருக்காரு இந்த மாதிரி பேசுறது. ஒரு நாள் வீட்டில் உட்காந்து ஆதியாகமம் புஸ்தகத்தை வாசித்துக்கிட்டு இருந்தேன். ஆதியாகமம் சும்மா ஜஸ்ட் அதை மெடிடேட்லாம் பண்ணலை, சும்மா அட் எ ஸ்ட்ரெச் உட்காந்து ஒரே தடவையில் அப்படி உட்காந்து முழு புத்தகத்தையும் வாசித்துட்டு எந்திரிப்போம் அப்படின்னு சும்மா உட்காந்து வாசித்துக்கிட்டு இருக்கேன். எந்த ஒரு பெரிய டீப் தாட்டெல்லாம் கொடுக்கல, சும்மா அப்படியே கடன்னு அப்படியே வாசித்துக்கிட்டே இருக்கிறேன். அப்படி வாசித்துக்கிட்டே வரும்போது நீங்கள் ஆதியாகமம் புஸ்தகத்தை பார்த்தீங்கன்னா, ஆதியாகமத்தில் நிறைய இடத்துல துறவு வரும் இல்லையா? துறவு, கிணறு, ஈசாக்கு துறவண்டையில் போய் தியானம் பண்ணான்னு இருக்கோம். ஆகார் துறவுகிட்ட போனான். இப்படி நிறைய துறவுன்னு வரவும் டக்குன்னு ஒரு சின்ன ஒரு தாட்டு, அந்த துறவுன்னு வர்ற இடத்துல கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி அதை அப்படியே கொஞ்சம் ஒரு 2-3 தடவை வாசித்துட்டு அப்படியே போயிட்டு இருந்தேன். ரொம்ப டீப் ஸ்டடியெல்லாம் இல்லை. இப்போ சில வருஷங்களுக்கு முன்னால் அப்படி போயிட்டே இருக்கும்போது 26ஆம் அதிகாரம் தானே அந்த ஈசாக்கினுடைய வேலைக்காரர் போய் துறவை தோன்றினது. 26ஆ 24ஆ? 26 தானே? 26 அதை வாசிக்கிறேன். அதை வாசிக்கும்போது ஈசாக்கின் வேலைக்காரர் போய் முதல்ல ஒரு துறவை தோன்றாங்க. அதை தோண்டின உடனே கேராரூரின் வேலைக்காரர் வந்து அவர்களோடு என்ன பண்ணுறாங்க? வாக்குவாதம் பண்ணினார்கள் இருக்கும் பைபிள். அவர்களோட என்ன செய்தார்கள்? வாக்குவாதம் பண்ணோடனே இவங்க அதை விட்டுட்டு போகிறாங்க. அதுக்கு பேர் தான் ஏசேக்கு. இவங்க போய் 2வது ஒரு ஊற்ற தோன்றாங்க. அதுக்கு பேர் தான் அங்கேயும் வேதத்தில் என்ன போட்டிருக்குன்னா, அங்கேயும் வந்து வாக்குவாதம் பண்ணினார்கள். ஸோ வாக்குவாதம் பண்ணோன்னே இவங்க அதையும் விட்டுட்டு போகிறாங்க, சித்னா. 3வது ஒரு இடத்துல போய் தோன்றாங்க. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, வசனம் சொல்லுகிறது, அங்கே அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. இதை வாஸ்தம் பாருங்க. இதை வாஸ்தோன்னே படிச்சுன்னு ஆவியானவர் ஒரு ரெவலேஷன், ஒரு தாட் என்ன கொடுத்தாரு தெரியுமா? உனக்குள்ள இருக்கிற ஊற்றுக்கும் வாக்குவாதத்துக்கும் நெருக்கமான தொடர்பு இருக்கிறதுன்னு சொன்னார். There is a close relationship and connection between the springs which I give into you and argument. அப்படியே எனக்கு வந்து ஷாக் அடிச்ச மாதிரி இருந்தது. ஏன்னா நம்ம எல்லாம் வாக்குவாதத்தில் ரொம்ப தேறினவர்களாச்சே இல்லை? வாக்குவாதம் யார் கூட தான் பண்ணுறோம் அதிகமாக? சொல்ல மாட்டேங்கிறீங்களே. திருச்சியில் யாருமே வாக்குவாதம் பண்ண மாட்டாங்க போலையே. வாக்குவாதம் பண்ணுறதுக்கு தான் என்ன வந்திருக்கிறாங்க நமக்கு. வாக்குவாதம் பண்ணி 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 ஒருவேளை நீங்கள் வாக்குவாதத்தில் ஜெயிக்கலாம், ஆனால் ஊற்று காலியாயிடும். சீரியஸ். கர்த்தர் நமக்கு இந்த வெளிச்சத்தை கொடுப்பாராக. கர்த்தர் நமக்கு இந்த வெளிப்பாட்டை கொடுப்பாராக. இந்த தாட்டை கர்த்தர் கொடுத்த உடனே என் மனைவியை கூப்பிட்டேன். அடுத்த ரூமில் இருந்தா அவளை கூப்பிட்டு இந்த தாட் ஆண்டவர் கொடுக்குறாரு, இந்த ரெவலேஷனை கொடுக்குறாருன்னு.
ஏன்னா நமக்கு ஒரு ரெவலேஷன் வந்தால் அதை மனைவிகிட்ட சொல்லணும், மனைவியோட ஷேர் பண்ணணும். இதை மனைவிகிட்ட சொன்னேன், என் மனைவிகிட்ட சொன்னேன். கர்த்தருடைய சமூகத்திலிருந்து சொல்கிறேன், அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் கருத்து வேறுபாடுகள் வராமல் இல்லை. நல்லா கவனிக்கணும், கருத்து வேறுபாடுகள் வராமல் இல்லை. ஆனால் அதுக்கு முன்னால் மாதிரி வாக்குவாதம் இல்லாமல் எங்கள் 2 பேர் வாயிலையும் ஜிப்பு போட கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஏன்னா இப்போ வாக்குவாதத்தில் ஜெயிக்கிறது முக்கியமா, ஊற்ற காத்துக்கிறது முக்கியமான்ற இடத்துல வந்து நின்னாச்சு. வாக்குவாதத்தில் ஜெயிக்கிறது முக்கியமா, ஊற்று முக்கியமா? பாஸ்டர்ஸ் சொல்லுங்க. அப்படின்னா ஒருவேளை வாக்குவாதம் வந்தாலும் உங்கள் மனைவி ஜெயிச்சா ஜெயிச்சுட்டு போகட்டும், விட்டுருங்க. அதை பற்றி பிரச்சனையே இல்லை. அதில் எப்படியாவது ஜெயிக்கணும், எப்படியாவது நான் ஜெயிக்கணும், எப்படியாவது ஜெயிக்கணும்னு மாறி 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 வாக்குவாதம் பண்ணி பேசி 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 நமக்கே தெரியாம ஊற்று ட்ரை ஆகிக்கிட்டு இருக்கு. ஊற்று ட்ரை ஆகிட்டு இருக்குது. இட்ஸ் a serious issue. இங்கே வந்திருக்கிற சகோதரிகளுக்கு சொல்கிறேன், நீங்கள் எல்லா ஆம்பளையை கல்யாணம் பண்ண மாதிரி நீங்கள் ஒரு ஆம்பளையை கல்யாணம் பண்ணலை. ஆயிரங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய ஊற்றை பெற்ற ஒரு நபரை நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கிறீங்க, மறந்துடாதீங்க. அந்த ஊற்றை காத்துக்கொள்ள வேண்டிய பொறுப்பு உங்களுக்கும் உண்டு. ஆமென். நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். உள்ள அப்படியே பீச்சு அடிச்சது இப்போ ஸ்டாப் ஆயிடுச்சு. உலர்ந்த எலும்புகளுக்கு ஜீவனை கொடுக்க வேண்டிய, உலர்ந்த எலும்புகளுக்கு உயிரை கொடுக்க வேண்டிய எசேக்கியேலே உலர்ந்து போனான். எசேக்கியேலுக்குள்ள இருந்த ஊற்று உலர்ந்து போயிடுச்சு. ஒரு நாள் ஒரு காலத்துல கர்த்தர் மேல இருந்த வைராக்கியம் குறைஞ்சிருச்சு, விசுவாசம் குறைஞ்சிருச்சு, நம்பிக்கை குறைஞ்சிருச்சு. கர்த்தர் என்னையும் பயன்படுத்துவார். என் மூலமா உன் ஜீவன் புரண்டு ஓடும், ஜனங்கள் விடுதலையாக்கப்படுவார்கள். ஆரம்பத்தில் அப்படியே துடிச்ச அந்த ஃபயர், உள்ள எரிஞ்ச அக்கினி எங்கேயோ அவிஞ்சு போயிடுச்சு, அணைஞ்சு போயிடுச்சு. ஸோ நமக்குள்ள இருந்து அந்த விசுவாசம், அந்த தேவன் மேல இருக்கிற அன்பு நம்மிலிருந்து நம்ம விசுவாசிகளுக்கு ஒரு காலத்தில் இம்பார்ட் ஆன மாதிரி இப்போ இம்பார்ட் ஆகலை, கடந்து போகலை, கடந்து போகலை. ஏன்னா நமக்குள்ளே அது இல்லையே, எங்கேயோ மிஸ் பண்ணிட்டோம். நான் சொல்றது உங்களுக்கு ஐ திங்க் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நம்முடைய நிலை என்னன்றதை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உணர்த்துவாராக. பாஸ்டர், இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? கட்டாயம் இருக்கு. ஆமென். கட்டாயம் இருக்கு. பரிகாரத்தை பார்க்கணும்னா எதை பார்க்கணும் தெரியுமா? பரத்தில் பார்க்கணும். பட் பரிகாரம் வேணும்னா, பரிகாரத்தை கண்டுபிடிக்கணும்னா காரணத்தை கண்டுபிடிக்கணும். பரிகாரத்தை கண்டுபிடிக்கணும்னா இது ஏற்பட்டதற்கான காரணத்தை கண்டுபிடிக்கணும். இன்னைக்கு நிறைய வியாதிகளுக்கு மருந்து கண்டுபிடிக்கல, அநேக வியாதிகளுக்கு மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை, முடியலை. அதனால் அதெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இன்க்யூரபிள் டிசீசஸ்ன்னு சொல்கிறாங்க.
ஏன் மருந்து கண்டுபிடிக்கலன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன் மருந்து கண்டுபிடிக்க முடியலைன்னு உங்களுக்கு தெரியுமா? வெரி குட். அந்த வியாதி வர்றதுக்கான காரணம் என்னன்றதை உங்களால் கண்டுபிடிக்க முடியல. காரணத்தை கண்டுபிடிச்சாதான், அந்த ரூட் தெரிஞ்சாதான் அதை ரூட்டோட எடுக்கிறதுக்கான மருந்தை கண்டுபிடிக்க முடியும். காரணம் தெரியல. அப்போ பரிகாரம் நம்ம பார்க்கணும்னா காரணத்தை பார்த்துட்டா, காரணம் என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்குள்ளதான் என்ன இருக்குது, அந்த காரணத்துக்குள்ளதான் பரிகாரம் இருக்கிறது. ஸோ சில காரணங்களை வேகமா நான் சொல்லி முடிச்சிடுறேன். ரொம்ப அதிக நேரம் நம்ம போக வேண்டாம். எடுத்து வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் முதல்ல 6வது வசனத்தை வாசிங்க. யோவான் 15:6. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு என்ன செய்து போவான்? அந்த வேர்டை கவனிங்க, உலர்ந்து போவான். உலர்ந்து போவான். அநேகர் உலர்ந்து போயிட்டாங்க. அதான் பேசிட்டு இருக்கிறேன். உலர்ந்து போனவர்களை எழுப்ப வேண்டியவர்கள், உலர்ந்து போனவர்களுக்கு உயிரை கொடுக்க வேண்டியவர்கள், உலர்ந்து போனவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை கொடுக்க வேண்டியவர்கள், உலர்ந்து போனவர்களுக்கு தீர்க்க தரிசனத்தை கொடுத்து ஜீவனை கொடுத்து எழுப்ப வேண்டியவர்களே உலர்ந்து போனார்கள். அதனால ஊழியம் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு கடமையா, ஒரு டியூட்டியா, ஏதோ போய் ஒரு 2 பாட்டை பாடி சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. நமக்கே சந்தேகமா இருக்கும், பாஸ்டர் மக்களை பார்த்து பாடுறாரா இல்லை மக்கள்லாம் சேர்ந்து பாஸ்டருக்காக பாடுறாங்களா? ஏன்னா அந்த கட்டடத்துக்குள்ளேயே ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறவர் யார் தான்? Why? ஏதோ காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கிறதுக்காக நம்ம ஊழியத்துக்கு வரலையே. நமக்குள்ள இருந்து ஜீவன் போகணுமே, நமக்குள்ள இருந்து ஜீவன் போகணுமே, ஜனங்களை தொடணுமே, ஜனங்களுடைய வாழ்க்கை மாறணுமே. ஒரு காலத்தில் நடந்த மாதிரி இப்ப நடக்கலையே, சம்வேர் ஏதோ நடந்திருக்குது. என்ன நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்றதை தான் சொல்ல போறேன். என்ன காரணத்தினால உலர்ந்து போயிட்டாங்க அப்படின்றத இதே பகுதியில் ஆண்டவர் பேசுறாரு. அதை மட்டும் சொல்லி சில காரியங்களை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். நான் அதிகமாக பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் போகும் பொழுதெல்லாம் ஆவியானவர் இதை பேசும்படி உணர்த்துகிறார். ஏன்னா அநேகர் உலர்ந்து போன நிலைமையில் இருக்கிறார். அந்த ஒரு ஃபயர், அந்த ஒரு அக்கினி, அந்த ஒரு தீ உள்ள அந்த ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில், ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட ஆரம்பத்தில், ஊழியத்தை ஆரம்பித்த நாட்களில் இருந்த அந்த அக்கினி, அந்த ஃபயர் உள்ள இல்லை, எங்கேயோ அழைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இப்போ 5வது வசனத்தை வாசிப்போம். என்ன உலர்ந்து போனதுக்கு என்ன காரணம்? நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். ரொம்ப அருமையான வார்த்தை, ரொம்ப முக்கியமான வார்த்தை. என்னை அல்லாமல் உங்களால் சில காரியங்களை செய்ய முடியாதுன்னு சொல்லலை. உங்களால் சில வருஷங்களுக்கு முன்னால் மும்பைக்கு போயிருந்தோம் ஊழியத்துக்காக. ஒரு மூத்த ஊழியர் எங்களோட வந்திருந்தார். ஒரு 6-7 பேர் போயிருந்தோம். ஒரு பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் நடந்தது. அதெல்லாம் ஊழியம்லாம் முடிச்சிட்டு இங்கே கிளம்பி வர்றதுக்கு முந்தின நாள் ஒரு நாள் ஃப்ரீயாக இருந்தோம். ஊழியம் இல்லை, ஃப்ரீயாக இருந்தோம். ஸோ மும்பை போயிருக்கிறோமே,
ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு கிளம்புனோம். நாங்கள்லாம் கிளம்புனோம். அப்போ அந்த மூத்த ஊழியர் சொன்னார், நீங்கள் போயிட்டு வாங்க, எனக்கு டயர்டாக இருக்குது, நான் என் ரூமில் இருந்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டார். சரி, நாங்களும் நீங்கள் இருங்க பாஸ்டர், நீங்கள் அலைய வேண்டாம், நாங்கள் போயிட்டு வர்றோம், ஆனால் நாங்கள் ஷாப்பிங் போகிறதுக்காக ஒரு ஜெபம் பண்ணி எங்களை அனுப்புங்க. எதுக்காக சொல்லுங்கள், அதை சொல்லணும், நீங்கள் அதை நம்ம சொல்லணும். எதுக்காக? ஷாப்பிங் போகிறதுக்காக ஜெபம் பண்ணார். அந்த ஜெபத்தை இன்னைக்கு வரைக்கும் நான் மறக்கலை. என் வாழ்நாளெல்லாம் அதை மறக்க மாட்டேன். அந்த ஜெபத்தை நான் மறக்கவே முடியாது. ஷாப்பிங் போகிறதுக்கு ஜெபம் பண்ணுறாருங்க. அவர் சொல்கிறாரு, கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் ஷாப்பிங் போக போகிறாங்க ஆண்டவரே, நீங்கள் சொல்லிட்டீங்க, என்னால் இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டீங்க ஆண்டவரே, நீங்கள் இல்லாமல் நாங்கள் ஷாப்பிங் கூட போக முடியாது. உம்முடைய துணை, உம்முடைய ஒத்தாசை, உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். ஷாப்பிங் போகிறதுக்கு கூட கர்த்தருடைய உதவியை நாடுகிற கூட்டம் ஒரு கூட்டம் இருக்கிறது. கர்த்தரை பற்றியே நினைக்காம ஊழியத்தையே செய்து முடிக்கிற கூட்டம் இங்கே இல்லை, மதுரையில். சீரியஸ். அடிக்கடி கர்த்தரை பார்த்து சொல்லணும், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லணும், நீரன்றி என்னாலே பாரில் ஏதும் நான் செய்திட இயலே, சேர்ப்பீரே வழுவாது என்னை, காத்துமக்காய் நீருத்தி, சேர்ப்பீரே வழுவாது என்னை, காத்துமக்காய் நீருத்தி, கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன், கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன், கழுவும் உம் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் உம் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. என்கிட்ட என்ன கரை இருக்கு? நான் உபச்சாரம் பண்ணனா, வேசித்தனம் பண்ணனா? அதை விட பயங்கரமான கரை அவர் இல்லாம நாமளே செய்ய முற்பட்டது. கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கர்த்தர்ட்ட சொல்லணும், ஆண்டவரே, நீங்க இல்லாம, நீங்க சொல்லாம, உங்க உதவி இல்லாம, உங்க உதவியை நாடாம இனி ஒரு ஸ்டெப் என் வாழ்க்கையில் எடுத்து வைக்க மாட்டேன். இனி ஒரு மூவ் என் வாழ்க்கையில் இருக்காது. ஏன்னா இந்த ஊழியம் என் ஊழியம் இல்லை, இது உம்முடையது. உம்முடைய உதவி இல்லாமல், உம்முடைய துணை இல்லாமல் நான் செய்ய மாட்டேன். ஓகே, ஆண்டவர் இந்த பகுதியில் கனி கொடுக்கிறத பற்றி பேசுகிறார் இல்லையா? கனி கொடுக்கிறத 15ஆம் அதிகாரத்தில் கனி கொடுக்கிறத பற்றி பேசுகிறார். இந்த 15ஆம் அதிகாரத்தில் கனி கொடுக்கிறத பற்றி பேசும்போது ஒரு இடத்துல கூட கனி கொடுங்கள் அப்படின்னு சொல்லவே இல்லை. நீங்கள் பண்ண போய் வாசித்து பாருங்க, ஒரு இடத்துல கூட கனி கொடுங்கள் அப்படின்னு சொல்லவே இல்லை.
ஒரு இடத்துல கூட சொல்லல. என்ன சொல்லி இருக்கிறார்னா கனி கொடுப்பீர்கள். அப்போ கனி கொடுங்கள் என்பது கமாண்ட் அல்ல, கட்டளை அல்ல. நிலைத்திருங்கள் என்பதுதான் கட்டளை. கனி கொடுப்பது என்பது நிலைத்திருத்தலினுடைய ரிசல்ட், அவுட்கம். நிலைத்திருத்தல் என்பது, கவனிங்க, நிலைத்திருத்தல் என்பது உறவு, கனி கொடுத்தல் என்பது ஊழியம். நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு பாயிண்ட்ல என்ன நடந்துருச்சுன்னா உறவை காட்டிலும் ஊழியத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டோம். உலர்ந்து போனதுக்கு காரணம் ஊற்று ட்ரை ஆனதுக்கு காரணம், ஊற்று தூர்த்து போனதுக்கு காரணம், ஊற்று வற்றி போனதுக்கு காரணம் உறவுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை விட ஊழியத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துட்டோம். சீரியஸ். நம்மை அறியாமல் நாம வஞ்சிக்கப்பட்டுட்டோம். அவருக்காகத்தானே ஊழியம் செய்கிறோம், அவருடைய வேலையைத்தானே செய்கிறோம், அவருடைய ஊழியத்தை தானே செய்கிறோம், அந்த ஊழியத்துக்கு தானே போறோம், அந்த பிரசங்கத்தை தானே பண்றோம், அந்த ஆராதனையை தானே நடத்துறோம் சொல்லி நாமே வஞ்சித்து அவரோடு இருக்க வேண்டிய உறவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்காதனால நம்மை அறியாமலே உள்ள இருக்கிற ஊற்று என்ன ஆயிடுச்சுன்னா தூத்து போயிடுச்சு. உறவு இல்லைன்னா என்ன இல்லை. நீங்க வேணா பாருங்க, நம்ம எல்லாரும் பிளான் பண்றோம், நம்ம எல்லாரிடத்துலயும் பிளானர் இருக்குது. பிளான் பண்றோமே, என்ன பிளான் பண்றோம்? நம்ம பிளானர்ல எல்லாம் என்ன இருக்குது? அடுத்த செவ்வாய்க்கிழமை எங்க போறேன், அடுத்த வியாழக்கிழமை எங்க போறேன், எங்க ஊழியம், என்ன ப்ரோக்ராம், என்ன ஊழியம். எங்கேயாவது எந்த பிளானர்லையாவது உறவுக்கு பிளான் பண்ணி இருக்கிறோமா? ஊழியத்துக்கு பிளான் பண்றோம், உறவுக்கு பிளான் பண்ணல. ஆனா இயேசு அழைத்த பொழுது பிரதானமாய் ஜனங்கள் அழைத்தது, சீஷர்கள் அழைத்தது தம்மோடு இருக்கவும், தம்மோடு இருக்கவும். ஊற்று இல்லைன்னா, காலி ஆயிடுச்சுன்னா, நான் உங்களுக்கு சொல்றேன், தைரியமா சொல்றேன், யார் கேட்டாலும் என் பேரை சொல்லுங்க, சரியா? ஊற்றுல இருந்து ஊழியம் வரலன்னா ஒரு மாசத்துக்காவது, குறைஞ்சது ஒரு மாசத்துக்காவது ஊழியத்துக்கு லீவு போட்டுருங்க. லீவை போட்டுட்டு பைபிளை தூக்கிட்டு எங்கேயாவது போயிடுங்க. யாரும் கேட்டா எதையாவது ஒரு பொய்ய சொல்லிருங்க. முதுகு வலி, வயிறு வலி, எதையாவது ஒரு பொய்ய சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம். ஏன்னா ஊற்று இல்லாம நீங்க ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா டேஞ்சர். உறவு இல்லைன்னா, தேவனோடு தேவ பிரசன்னத்தோடு ஒட்டி இல்லைன்னா, அந்த பிரசன்னத்தை உணர்கிற உணர்வு இல்லைன்னா, அந்த பிரசன்னத்தில் வாழுகிற வாழ்க்கை இல்லைன்னா கனி கொடுக்க முடியாது. ஊழியம் நடக்கும், ப்ரோக்ராம் நடக்கும். We will have all kind of programs, but there won't be any transformation.
கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் உதவி செய்வாராக. மரம், ஒரு மரம் இருக்குதுன்னா அது அங்க இருக்கணுமே இருக்கல. ஒரு மரம் இருக்கிறது காரணம் அது வளரணும், அது கனி கொடுக்கணும். இப்போ மரம் கனி கொடுக்கிறதுக்கு மரம் என்ன செய்யணும்? சும்மா சொல்லுங்க. வெரி குட். மரம் என்ன செய்யணும்னா, கரெக்டா துல்லியமா சொல்லணும்னா, மரம் ஒண்ணுமே செய்ய வேணாம். மரம் பூமிக்குள்ள இருக்கணும், பூமியோடு ஒட்டி இருக்கணும். அது ஒட்டி இருந்த போதும் மரம் வளருவதற்கு தேவையான, கனி கொடுப்பதற்கு தேவையான அத்தனை ஊட்டச்சத்துக்களும் உள்ள இருந்து, மண்ணுக்குள்ள இருந்து, பூமிக்குள்ள இருந்து வரும். மீன் நீந்தணும்னா என்ன செய்யணும்? இருக்க வேண்டிய இடத்துல இருந்தாதான் நடக்க வேண்டியது நடக்கும். உங்களை என்னையும் கர்த்தர் என்ன நோக்கத்தோடு அழைத்தாரோ, என்ன திட்டத்தோடு அழைத்தாரோ, அந்த தேவ நோக்கம் நிறைவேறணும்னா நாம் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். ஏன் மரம் பூமியோட இருந்தா தான் கனி கொடுக்கும்? ஏன் அப்படி? வை? வேற ஆழமா போக போக வரும். பிப்ளிக்கலா ஒரு ஆன்சர் சொல்றேன். பிப்ளிக்கலா அதெல்லாம் கரெக்ட். சரி, வெரி குட். எல்லாம் நீங்க சொல்ற எல்லா ஆன்சரும் கரெக்ட். எவ்ரிதிங் இஸ் கரெக்ட். ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா, நீங்க வேதத்தை ஆதியாகமம் 1 அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் விருட்சங்களை, அதாவது மரத்தை உண்டாக்கும் போது மரத்தை பார்த்து பேசல, பூமியை பார்த்து பேசினார். பூமியானது முளைப்பிக்க கடவுது. ஸோ மரத்தை உண்டாக்குறதுக்காக பூமியை பார்த்து பேசினார். அதனால மரத்துக்கு பூமி ஆதாரமாக மாறிவிட்டது. பூமி இல்லைன்னா மரம் இல்லை. ஃபினிஷ்ட். எஸ், பூமி இல்லைன்னா மரம் இல்லை. அதுபோல மீனை படைக்கும் போது கர்த்தர் மீனை பார்த்து பேசல, ஜலத்தை பார்த்து பேசினார். ஜலமானது பிறப்பிக்க கடவுதுன்னு சொன்னார். அதனால மீனுக்கு ஜலம் ஆதாரமாகி விட்டது. தண்ணி இல்லைன்னா மீன் இல்லை, அவ்வளவுதான், finished. கரையில் உட்கார்ந்துகிட்டு அடியேன் நீந்த போகிறேன், அடியேன் ஆத்துமாதாயம் செய்ய போகிறேன், nothing will happen. நீ இருக்க வேண்டிய இடம் கரை இல்லை, இருக்க வேண்டிய இடம் தண்ணி. தண்ணியை விட்டு வெளியே வந்துட்டா க்ளோஸ், கருவாடாயிரும். அநேக ஆவிக்குரிய கருவாடுகள் ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிறார்கள் என்பது வருத்தமான உண்மை. சரி, மரத்தை படைக்கிறதுக்கு பூமியை பார்த்து பேசினார். அதனால பூமி ஆதாரம் ஆயிடுச்சு. பூமி இல்லாம மரம் இல்லை. மீனை படைக்கும் பொழுது கர்த்தர் தண்ணியை பார்த்து பேசினார். அதனால மீனுக்கு தண்ணி ஆதாரம் ஆயிடுச்சு. தண்ணி இல்லைன்னா மீன் இல்லை. இப்ப கேள்வி, மனுஷனை படைக்கும் போது கர்த்தர் எதை பார்த்து பேசினார்? ஆதாமை பார்த்து பேசினார். வெரி குட். தேவன் மனிதனை படைக்கும் பொழுது தன்னை பார்த்து பேசினார். நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அதனால மரத்துக்கு எப்படி பூமி ஆதாரமோ, மீனுக்கு எப்படி தண்ணி ஆதாரமோ, அதுபோல மனிதனுக்கு தேவன் தான் ஆதாரம். பூமி இல்லைன்னா மரம் இல்லை, தண்ணி இல்லைன்னா மீன் இல்லை, தேவன் இல்லைன்னா, தேவ பிரசன்னம் இல்லைன்னா, தேவனோடு நீங்க ஒட்டி இல்லைன்னா finished. இப்போ கேள்வி, மீன் வாரத்துக்கு எத்தனை மணி நேரம் தண்ணிக்குள்ள இருக்கணும்?
we know நீ அடுத்து நான் என்ன கேட்க போறேன்றது உங்களுக்கு தெரியும். அதனாலதான் உள்ளத்திலிருந்து எப்பொழுதும் நம்ம சொல்லணும், உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வது தான் இதயத்தின் ஏக்கமையா. உறவு 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 உறவாடுங்கள் 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 உறவாடுங்கள். உங்களை கனி கொடுக்க வைக்க வேண்டியது அவருடைய பிரசன்னம். அவர் பார்த்துக்கிடுவார். நீங்கள் உட்காந்து அதுக்காக அருமையானவர்களே அழுதுகிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு, ஐயோ கனி கொடுக்க முடியலையே, ஐயோ பிரயோஜனமா இல்லையே, ஐயோ வளரலையே, அது நடக்கலையே, இது நடக்கலையே, forget it. அதெல்லாம் ரபிஷ், குப்பையில போடுங்க. அவருடைய பிரசன்னம் எல்லாத்தையும் பார்த்துக்கிடும். உங்களை கர்த்தர் எதுக்காக டிசைன் பண்ணாரோ, என்ன நோக்கத்துக்காக டிசைன் பண்ணாரோ, அதை உங்களுக்குள்ளிருந்து வெளிப்படுத்த வைப்பது தேவனுடைய பிரசன்னம். நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு பாயிண்ட்ல உறவை காட்டிலும் ஊழியத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டோம். ஊற்று ட்ரை ஆயிடுச்சு. மூத்த குமாரனுடைய பிரச்சனை அதுதான். மூத்த குமாரன் இருக்காம பாருங்க, லூக்கா 15 அதிகாரத்தில் நிறைய ஊழியம் செஞ்சான். கற்பனையை ஒன்று கூட அவன் என்ன செய்யலை, மீறலை. ஆனால் வாயை திறந்து அவங்க அப்பாவை ஒரு தடவை கூட தகப்பனேன்னு அவன் கூப்பிடவே இல்லை. வீட்டில் போய் வேணா வாஸ்து பாருங்க. மினிஸ்ட்ரி இருந்தது, ரிலேஷன்ஷிப் இல்லை. அதனால தான் ஒரு ஆட்டுக்குட்டி கூட என்ன செய்யலை, கிடைக்கல. கிடைக்காது கிடைக்காது, மாறாத பிரமாணம் கிடைக்காது. உறவு இல்லைன்னா கிடைக்காது. ஊழியம் செய்யலாம், ஓடலாம், என்ன வேணாலும் செய்யலாம், கிடைக்காது. ஏன்னா ஊற்று 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 வேணும்னா உறவிலிருந்து தான் வரும், ஊழியத்திலிருந்து வராது. ஊழியம் என்பது ஊற்ற ட்ரை ஆக்கும், உறவு ஊற்ற ஃபில் பண்ணும், ஊற வைக்கும். அது ஊற 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 தான் இங்க வந்து நம்ம என்ன செய்ய முடியும், கொடுக்க முடியும். ஊற்று ஊறாம நீங்க கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளவுதான், அவ்வளவுதான். விரக்தி, சோர்வு, அதுக்கு நீங்க தப்பவே மாட்டீங்க வாழ்க்கையில. அதான் ஃபைனல். வேகமா போலாம். 7வது வசனம் வாசிங்க. இப்போ நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், முதல்ல என்னில் நிலைத்திருங்கள் சொன்னாரு. இரண்டாவது சொல்றாரு, என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருக்கிறதுக்கு உங்க இருதயத்தில் இடம் கொடுங்க. நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு பாயிண்ட்ல என்ன ஆயிடுச்சுன்னா, தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் நிலைத்திருக்கிறதுக்கு பதிலா, தேவனுடைய வார்த்தைக்கு நம்முடைய இருதயத்தில் இடத்தை கொடுக்கிறதுக்கு பதிலா, மனுஷனுடைய வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தை ரொம்ப பாதிக்கிறதுக்கு விட்டு கொடுத்துட்டோம். அவங்க அப்படி பேசிட்டாங்க பிரதர், இவங்க இப்படி பேசிட்டாங்க பிரதர், அவங்க அந்த மாதிரி சொல்லிட்டாங்க பிரதர், இவங்க இந்த மாதிரி சொல்லிட்டாங்க பிரதர், என்னை ரொம்ப காயப்படுத்திட்டாங்க பிரதர். எழுதி வச்சுக்கோங்க. தீர்க்க தரிசனம் நம்பர் 1. இதுவரைக்கும் தீர்க்க தரிசனமே சொல்லல இல்லம்மா, இல்லம்மா. தீர்க்க தரிசனம் சொல்லாமல் ஒரு பிரசங்கமா? எழுதிக்கோங்க. தீர்க்க தரிசனம் நம்பர் 1. சாகிற வரைக்கும் உங்களை காயப்படுத்துறதுக்கு ஆள் இருந்துகிட்டே தான் இருக்க போறாங்க. யாருமே நீ காயப்படுத்தக்கூடாது, யாருமே நீ ஒன்னும் சொல்லிடக்கூடாது, எந்த காயமும் வந்துடக்கூடாது. அப்படின்னா அதுக்கு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துக்கு போயிட்டீங்கன்னா யாரும் உங்களை என்ன செய்ய மாட்டாங்க, காயப்படுத்தவே மாட்டாங்க. ஒரு சிட்டி, அந்த சிட்டிக்கு போயிடலாம். ஆனால் அந்த சிட்டிக்கு இப்போ அவ்வளவு சீக்கிரமாக என்னவும் செய்ய முடியாது, போகவும் முடியாது என்பதை மிக்க தாழ்மையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். சிலர் என்னன்னா, எப்படியாவது சீக்கிரம் பரலோகம் போயிடலான்னு பார்க்குறேன் பிரதர், எப்படியாவது சீக்கிரம் பரலோகம் போயிடலாம், எப்படியாவது பரலோகம் போயிடலாம், எப்படியாவது பரலோகம் பரலோகம் பரலோகம். எங்கேயோ பரலோக பைத்தியம் பிடிச்ச அலையுது பெந்தைக்கோஸ்தே உலகமே.
எப்படியாவது பரலோகம் போயிடணும், எப்படியாவது பரலோகம் போகலாம், அதுக்கு இப்போ நாள் இல்லை. பரலோகம் போகிறதுக்கு ஆயத்தப்படுங்க, அவசரப்படாதீங்க. இப்போதைக்கு நீங்கள் யாரும் பரலோகத்துக்கு அவசரமாக தேவையே இல்லையா. நீங்கள் போய் தான் அங்கே ஆகணும்னு எதுவுமே இல்லையா. எல்லாம் ட்ராக்டா, எல்லாம் நல்லா இருக்குதான். ஹலோ, பரலோகத்துக்கு நம்ம இப்போ அவசரமாக தேவையில்லை. திருச்சிக்கு தேவை, மணப்பாறைக்கு தேவை, லால்குடிக்கு தேவை, தமிழ்நாட்டுக்கு தேவை, இந்தியாவுக்கு தேவை. நீங்கள் தேவை, நீங்கள் தேவை. ஏன்னா உங்களுக்குள்ளதான் அந்த ஊற்றை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த ஊற்றிலிருந்து வெளியே வருகிற ஜீவன் தான் ஜனங்களை விடுதலையாக்க முடியும், ஜனங்களை கட்டிலிருந்து வெளியே கொண்டு வர முடியும். பிசாசின் கட்டிலிருந்து ஜனங்களை வெளியே கொண்டு வந்து பரலோக ராஜ்யத்தின் மக்களாக அவர்களை மாற்றுகிற ஊற்றை கர்த்தர் உள்ள வச்சு இங்கே இருந்து ஏதாவது பண்ணுப்பான்னா நம்ம அங்கே வந்துடுற ஆண்டவரே, அங்கே வந்துடுற ஆண்டவரே, அங்கே என்ன இப்போ எங்க அங்கே போய் என்ன பண்ண போறீங்க? அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க போற கடைசி காரியம். கடைசியை தூக்கி முதல்ல போடாதீங்க. காயப்படுத்துகிற வார்த்தைகளுக்கு நம்முடைய இருதயத்தை ரொம்ப திறந்து கொடுத்துட்டோம். ஏதோ ஒரு பாயிண்ட்ல அதையே யோசித்து 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 நம்மளை அறியாம ஊற்று காலியா போயிடுச்சு, ஊற்று வறண்டு போயிடுச்சு. காயப்படுத்துகிற வார்த்தைகள் மாத்திரமல்ல, நம்மை பாராட்டி சொல்ற வார்த்தைக்கும் ரொம்ப இடம் கொடுக்காதீங்க. ஆமென். நம்மை பாராட்டி சொல்லுகிற வார்த்தைகளையும் ரொம்ப, நமக்கு ஐயா நீங்க பண்ண பிரசங்கம் சூப்பரியான்ட்டா ஒரு வாரம் தூங்க மாட்டேங்கிறான். நம்ம சூப்பர்னு சொன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு உங்க இருதயம் வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, என் வார்த்தை உங்களில் நிலைத்திருப்பதாக. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அந்த வார்த்தையில தியானம். போகும்போதும் வரும்போதும் வார்த்தையை உள்ள வைங்க. தேவனுடைய வார்த்தையை எடுத்துக்கிட்டு போங்க. ஸ்மித் விகில்ஸ்வர்த் சொல்றாரு, 23 பேரை உயிரோட எழுப்பி இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, என்னையா ரகசியம், எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணுவீங்கன்னா? அவர் சொல்றாரு, நான் ஜெபம்லாம் ரொம்ப செய்ய மாட்டேன், ரொம்ப ஜெபம்லாம் பண்ண மாட்டேன், ஆனா வார்த்தையை என் உள்ளத்துல வச்சுக்கிட்டு நான் ஒரு மார்க்கெட்டுக்கு போனா கூட, அவர் சொல்றாரு, நான் ஒரு மார்க்கெட்டுக்கு போனா கூட ஃப்ரிட்ஜில் இருந்து ஒரு சாக்லேட் எடுத்து வாயில போடுவேன், பைபிள்ல இருந்து ஒரு வசனத்தை எடுத்து மைண்டில் போடுவேன். ஃப்ரிட்ஜில் இருந்து ஒரு சாக்லேட் எடுத்து வாயில போடுவேன், பைபிள்ல இருந்து ஒரு வசனத்தை எடுத்து மைண்டில் போடுவேன். நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள என் நாக்கு இந்த சாக்லேட்டை எப்படி சுழட்டி 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 சுவைச்சு சுவைச்சு சாப்பிடுதோ, அதே நேரம் என் மைண்டு அந்த வசனத்தை அப்படியே ரோல் பண்ணும். என் மனது அந்த வார்த்தையை ரோல் பண்ணி ரோல் பண்ணி ரோல் பண்ணி ரோல் பண்ணி நான் போயிட்டு வர்றதுக்குள்ள சாக்லேட்டினுடைய சாரம் என் ரத்தத்தோட கலக்கும் பொழுது வசனத்தினுடைய சாரம் என் ஆவியோட கலந்துரும், என் ஆவியில கலந்துரும். இது நம்முடைய அனுபவமாய் மாறணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் சொல்றார், முதல்ல எண்ணில் நிலைத்திருங்கள். இப்ப சொல்றார், என் வார்த்தையில் நிலைத்திருங்கள். நான் சும்மா ஒரு பிராக்டிக்கலா சொல்றேன், நீங்க பண்ணா பிரயோஜனமா இருக்கும். நம்ம விசுவாசிகள் வாரத்துக்கு எத்தனை பிரசங்கம் கேட்குறாங்க? நம்ம சர்ச்சில் வந்து, அவங்க வீட்டில் கேட்குறதெல்லாம் நமக்கு தெரியாது. நம்ம சர்ச்சில் நம்ம கொடுக்கறது, அவங்க கேட்குறது, மேக்சிமம் பீப்புள் விசுவாசிகளுக்கு வாரத்துக்கு ஒரு பிரசங்கம்னா பாஸ்டர்ஸுக்கு எத்தனை பிரசங்கம் தேவை? கேட்கறதுக்கு நேரம் எடுக்கிறோமா? கேட்கறதுக்கு நேரம் எடுக்கிறோமா? நல்ல வெளிப்பாடு உள்ள பிரசங்கங்களை டெய்லி குறைந்தது 1வது கேளு, 1வது கேளு. இந்த அடி பைப் இருக்குதுல்ல, இந்த அடி பைப், அந்த அடி பைப்பில் சில நேரம் அடித்தா தண்ணி வராது.
அப்போ என்ன பண்ணுவாங்க தெரியுமா? கொஞ்சம் தண்ணி ஊற்றுனா உள்ளே இருந்து பிச்சுக்கிட்டு வரும். அது மாதிரி நீங்கள் கேட்க கேட்க உங்களுக்குள்ள இருக்கிற ஊற்று புதிய புதிய வெளிப்பாடுகளால் நிரம்புறதை நீங்கள் பார்ப்பீங்க. புதிய புதிய வெளிப்பாடுகளால் நிரம்புறதை நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ வார்த்தைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. ஏதோ ஒரு பாயிண்டில் தேவனுடைய வார்த்தையை விட்டுட்டு மனுஷனுடைய வார்த்தைக்கு ரொம்ப இருதயத்தை திறந்து கொடுத்துட்டோம். அதனால ஊற்று வறண்டு போயிடுச்சு. நம்பர் 3, 7வது வசனம் வாசிங்க. 7 தான் இப்போ வாஸ்தவமோ? 9 வாசிங்க. என்னுடைய அன்பில் என்னில் நிலைத்திருங்கள். நம்பர் 1. நம்பர் 2, என் வார்த்தை உங்களுக்குள்ள நிலைத்திருக்கட்டும். நம்பர் 3, என்னுடைய அன்பு. ரொம்ப எல்லாம் என் கவனிக்கணும். என்னுடைய அன்பு, என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நம்ம எல்லாரும் பண்ற ஒரு ஃபேமஸ் பிரசங்கம் என்னன்னா, மக்களுக்கு நம்ம பண்ற பிரசங்கம், இந்த உலகத்தில் உங்களை நேசிக்கிறதுக்கு ஆள் இல்லையா, உங்க மேல அன்பு செலுத்துறதுக்கு ஆள் இல்லையா, நீங்க கவலைப்படாதீங்க, உங்களை நேசிக்கிறதுக்கு ஒருவர் உண்டு, உங்களை அன்பு செலுத்துறதுக்கு ஒருத்தர் உண்டு, அவர்தான் இயேசு. அவர் உங்களை நேசிப்பார், அவர் உங்க மேல அன்பு செலுத்துவார். நேசிக்கிறதுக்கு ஆள் இல்லாத மக்களுக்கு அன்பு செலுத்துகிற இயேசுவின் அன்பை சொல்றது ஒரு லெவல், அது ஒரு லெவல். ஆனா இயேசு சீஷர்களுக்கு பேசும்போது அந்த லெவல்ல பேசினார்னு நான் நினைக்கல. ஏன்னா இன்னும் சில நாளைக்குள்ளே பரிசுத்தாவினால் இவர்கள் நிரப்பப்பட போகிறார்கள். மேலறையில் பரிசுத்தாவின் அபிஷேகம் வந்து நிரப்பும் பொழுது அவர்கள் வல்லமையை பெறப்போகிறார்கள், வரங்களை பெறப்போகிறார்கள். இவர்கள் மூலமாக ஏராளம் அற்புதம் நடக்க போகிறது, இவர்கள் மூலமாக ஏராளம் அடையாளங்கள் நடக்க போகிறது, இவர்கள் மூலமாக ஏராளம் பேர் சுகம் பெற போகிறார்கள், இவர்கள் மூலமாக ஏராளமான பேர் மரித்தவர்கள் உயிரோடு எழும்ப போகிறார்கள். அப்படி எழும்பும் போது இவர்களை நேசிக்கவும், இவர்கள் மேல அன்பு செலுத்தவும், இவர்களுக்கு மரியாதை கொடுக்கவும் நூற்றுக்கணக்கில் இல்ல ஆயிரக்கணக்கில் மக்கள் எழும்புவார்கள். அப்படி ஆயிரக்கணக்கான மக்கள் உங்க மேல அன்பு செலுத்துறதுக்கு எழும்புகிற போதும் நீங்கள் என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நம்ம ஏதோ ஒரு பாயிண்டில் என்ன பண்ணிட்டோம் தெரியுமா? கர்த்தருடைய அன்பு நம்முடைய உள்ளத்தை நிரப்புறதுக்கு பதிலா மனிதர்களுடைய அன்புக்கு இருதயத்தை திறந்து கொடுத்துட்டோம். ஒரு 10 விசுவாசி வந்து ஐயா தோத்திரம், நீங்க தாயா ஐயா ஐயா தோத்திரம்ட்டா அதுலயே காலத்தை கடத்திடுறோம். ஒன்றும் இல்லாமல் இருந்த என்னைய மதிக்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு 10 பேரை கொடுத்துட்டார். அல்லேலுயா, இன்னும் அல்லேலுயா. 10 பேர் இல்லை, 100 பேர் 1000 பேர் வரட்டும். கர்த்தர்ட்ட சொல்லணும், எப்பொழுதும் கர்த்தர்ட்ட சொல்லணும், உலகமெல்லாம் மாயையா உம் அன்புதான் மாறாதையா, உலகமெல்லாம் மாயையா உம் அன்புதான் மாறாதையா மாறாதையா. எப்பொழுதும் நம்முடைய இருதயத்துக்குள்ள அந்த கல்வாரின் அன்பினால் நிரப்பப்படுறதுக்கு நம்முடைய இருதயத்தை திறந்து கொடுக்கணும். டெய்லி டெய்லி டெய்லி. நாமளே கல்வாரியை பற்றி நினைக்கிறது குட் ஃப்ரைடே அன்னைக்கு இருந்துச்சுன்னா சோலி முடிஞ்சிடும். சிலுவையின் அன்பு ஒவ்வொரு நாளும் சிலுவைக்கு முன்னால போய் நிக்கணும், கல்வாரிக்கு முன்னால போய் நிக்கணும், அந்த அன்பினால் நிரப்பப்படணும், இருதயத்தை திறந்து கொடுக்கணும். நான் சொல்றேன், உங்க ஊற்று வற்றவே வற்றாது, உங்க ஊற்று உலர்ந்து போகவே அந்த அன்பு விடாது. சீரியஸா நம்முடைய வாழ்க்கையில, ஏன்னா நம்மை குறித்து கர்த்தர் பெரிய திட்டம் வச்சிருக்கிறார், பெரிய நோக்கம் வச்சிருக்கிறார். நம்மை குறித்து அவர் வைத்திருக்கிற வரைபடம் மகா பெரியது, கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவு கர்த்தர் உங்களை குறித்து மிகப்பெரிய திட்டங்களை வச்சிருக்கிறார். அந்த திட்டங்கள் நிறைவேறணும்னா உலர்ந்து போகாம ஊற்று நமக்குள்ள என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும்? ஊறிக்கிட்டே இருக்கணும்.
ஆகவே எத்தனை பேர் நம்மை நேசிக்கிறதுக்கு எழும்பட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நேசிக்கிறாங்களா? கர்த்தாவே, நேசிக்கிறதுக்கு இவ்வளவு பேரை நீங்க கொடுத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆனா எனக்கு உங்க அன்பு தான் முக்கியம் ஆண்டவரே. உம்முடைய அன்பு தான், உம்முடைய அன்புல தான் நான் வாழ்றேன். உம்முடைய அன்பு தான் என்னை நடத்துகிறது. உம்முடைய அன்பு தான் என்னை இந்த உலகத்துல வாழ வச்சிருக்குன்னு தேவ அன்பு இருதயத்தை நிரப்புறதுக்கு எப்பொழுதும் இருதயத்தை திறந்து கொடுங்கள். கடைசியா சொல்லி முடிக்கிறேன். 11வது வசனம். என்னுடைய சந்தோஷம், என்னில் நிலைத்திருங்கள்னாரு. என்னுடைய வார்த்தை உங்களுக்குள்ள நிலைத்திருக்கட்டும்னாரு. என்னுடைய அன்புல நிலைத்திருங்கன்னாரு. இப்ப சொல்றாரு என்னுடைய சந்தோஷம். நம்ம ஊற்று வற்றி போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கிறதுக்கு பதிலா ஏதோ ஒரு பாயிண்ட்ல சூழ்நிலைகளில் சந்தோஷப்பட பழகிவிட்டோம். நம்மை சுற்றி நடக்கிற காரியங்களை வச்சு நம்முடைய சந்தோஷம் ஃப்ளக்சுவேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. உதாரணத்துக்கு சொல்றேனே, ஒரு சண்டே, ஒரு ஞாயிற்றுக்கிழமை உங்க சர்ச்சே ஃபுல் பேக்டா இருக்குது. ஃபுல் பேக்டா இருக்கு. எப்படி இருக்கு அன்னைக்கு நம்முடைய ஃபீலிங்? எப்படி இருக்கு? ஃபுல் பேக்ட், கம்ப்ளீட்டா இருக்குது. உள்ள எப்படி இருக்குது? சந்தோஷம். அடுத்த சண்டேயே பாதி பேர் வரமாட்டான். இப்ப எப்படி இருக்கு? யோசித்து பாருங்க. இப்ப என் கேள்வி, இந்த ஃபுல் பேக்டா இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படலாமா படக்கூடாதா? சொல்லுங்க. சந்தோஷப்படலாமா படக்கூடாதா? சந்தோஷப்படலாம், தப்பு இல்லை. ஆனா சந்தோஷப்பட்டுட்டு வீட்டுக்கு போங்க, உங்க அறக்கதவை பூட்டுங்க. அறக்கதவை பூட்டிட்டு அவரை பார்த்து சொல்லுங்க, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உமை பாடுவே. ஆஹா, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உமை பாடுவேன். அதை ஜெனரேட் பண்ணிக்கிட்டே இருங்க. அதை ஜெனரேட் பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த சந்தோஷத்தை மட்டும் விட்டுறாதீங்க. கர்த்தருக்குள் இருக்கிற இதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு ஆள் வந்து 2 லட்சம் ரூபாய் காணிக்க கொடுப்பார். எப்படி இருக்கும்? என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? எங்களுக்கு ஒரு வயலும் கொடுக்க மாட்டேங்கிறான்றீங்களா? கொடுக்க வைப்பார் கர்த்தர். இயேசுவின் நாமத்தில் பொன்னும் வெள்ளியும் கர்த்தருடையது. உங்க தரிசனத்துக்காக, உங்களுக்கு இல்லை, உங்க தரிசனத்துக்காக, உங்க ஊழியத்துக்காக கொடுக்கிறவர்களை கர்த்தர் எழுப்புவார். கட்டாயம் எழுப்புவார். நாங்கள் ஒரு சர்ச்சு கட்டிக்கிட்டு இருக்கிறோம். வெறும் ஒரு 5-6 லட்சம் தான் கையில் இருந்துச்சு. கட்ட ஆரம்பித்தோம். என்னுடைய தீர்மானம் என்னன்னா, ஒரு பைசா கடை வாங்கக்கூடாது. ஒரு பைசா கடை வாங்கக்கூடாது. ஒரு நயா பைசா கடை வாங்கக்கூடாது. பேங்க்லேயும் வாங்கக்கூடாது, தனிப்பட்ட நபர்கிட்ட வாங்கக்கூடாது. நம்பர் 1. போன மேல ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட முடிய போகுது. இன்னும் வேலைகள் இருக்குது. இதுவரைக்கும் ஒரு பைசா கடன் வாங்காமல் ஃபுல்லாக பே பண்ணி முடிக்க கர்த்தர் உதவி செய்தார். ஆமென். ஒரு பைசா கடன் இல்லை. அது மாத்திரம் இல்லை, எங்கள் சர்ச்சிலேயே இதுவரைக்கும் ஒரு 5 தடவை 6 தடவை தான் அனௌன்ஸே பண்ணியிருப்பேன். கட்டடத்தை பற்றி
அனௌன்ஸ் பண்ணதே இந்த ஒரு வருஷத்தில் ஒரு 5 தடவை 6 தடவை தான் இருக்கும். எப்படி வந்துச்சுன்னு தெரியல. வரும், வர வைப்பார். ஆனால் அதை பார்த்து நம்ம சந்தோஷம் போயிடக்கூடாது. சந்தோஷப்படலாம், ஆனால் நம்ம சந்தோஷம், அவர் எனக்குள் இருக்கிறார், அவர் என்னை ரட்சித்தார், அவர் என்னை மீட்டு கொண்டார், அவருக்குள்ள அந்த ரட்சணிய சந்தோஷத்தை என்ன செஞ்சிடக்கூடாது. சங்கீதக்காரன் சொல்றான் பாருங்க, ரட்சணிய சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை. ஏன் உற்சாகம் இல்லை ஊழியர்கிட்ட? ஏன் உற்சாகம் குறைஞ்சிருச்சு அப்படின்னா, ரட்சணிய சந்தோஷத்தையே இழந்துட்டாங்க. இவங்க சந்தோஷத்தை வேற எங்கேயோ தேடுறாங்க. அத்திமரம் துளிர் விடுமா, திராட்சை செடி பலன் கொடுக்குமா, அது செய்யுமா, இது செய்யுமா, அதெல்லாம் செய்யலையே. நான் அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும் நான் கர்த்தருக்குள்ள எப்படி இருப்பேன்? நான் என்ன சொல்றேன், அடுத்த லெவல்ல போய் அத்திமரம் துளிர் விட்டாலும் நான் கர்த்தருக்குள் தான் மகிழ்ச்சியா இருப்பேன். இந்த வித்தியாசம் உங்களுக்கு விளங்குதா? அத்திமரம் துளிர் விட்டாலும் என் சந்தோஷம் எதுல இல்ல? அத்திமரத்துல இல்ல, கர்த்தருக்குள். இந்த இடத்துக்கு வாங்க, இந்த இடத்துக்கு வாங்க. ரட்சணிய சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன். அப்பொழுது பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். நான் பிரசங்கம் பண்ணா ஒரு பயம் மனம் திரும்ப மாட்டேங்கிறான் பாஸ்டர். நான் சொல்றேன், நீங்க பிரசங்கம் பண்றதுனால தான் மனம் திரும்ப மாட்டேங்கிறான் பாஸ்டர். ஏன்னா இது பிரசங்கம் இல்ல, பிரசங்கத்துக்கு முன்னால ஒரு வேலை நடக்கணும். ரட்சணியத்தின் சந்தோஷம் உள்ள அது அப்படியே நிரப்பிக்கிட்டே இருக்கணும், அதுலயே இருக்கணும். அந்த உற்சாகத்தின் ஆவி நம்மளை தாங்கிக்கிட்டே இருக்கணும். அப்பொழுது உங்களை அறியாம உள்ள இருந்து வர்ற 2 வார்த்தை கூட ஜனங்களை ரட்சிக்கும். நீங்க பாடுற ஒரு பாட்டு ஜனங்களை ரட்சிக்கும். ஃபாதர்லாம் ரொம்ப பெருசா பிரசங்கம்லாம் இல்ல, பாட்டு ஆயிரங்களை ரட்சித்து இருக்கிறது. காரணம், இதெல்லாம் ரகசியங்கள். இந்த ரகசியத்தை இயேசு சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அதை மட்டும் சொல்லிட்டு நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஒரு நாள் சீஷர்கள் ரொம்ப சந்தோஷமா வர்றாங்க. என்ன சந்தோஷம்? ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே அசுத்தாவிகளும் எங்களுக்கு கீழ்ப்படி. இதுவரைக்கும் உங்களுக்கு கீழ்ப்படிஞ்சதை தான் நாங்க பார்த்திருக்கிறோம். இப்ப எங்களுக்கு என்ன பண்ணுது? கீழ்ப்படிது. ஒரே டான்ஸ் ஆடிக்கிட்டு வர்றோம், ஒரே கொண்டாட்டம், பயங்கர சந்தோஷம். அப்படி சொன்னோன்னே இயேசு உடனே இம்மீடியட்டா அவங்களை கரெக்ட் பண்ணி ஒரு ரகசியத்தை கற்றுக் கொடுக்கிறார். இம்மீடியட்டா கற்றுக் கொடுக்கிறார். என்ன சொல்றார் தெரியுமா? அசுத்தாவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதுக்காக. அதான் ரட்சணிய சந்தோஷம். அதை விட்டுறவே கூடாது வாழ்க்கையில், அதை விட்டுறவே கூடாது. டெய்லி ஒரு தடவையாவது ரட்சிப்புக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லிடுங்க. மறக்கவே மறக்காதீங்க. நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, நம்ம ஊழியக்காரராகி பாஸ்டராகி பயங்கரமா ஆழமா போயிட்டோமா. ஓவர ஆழமா போனதுனால எதையே விட்டாச்சு, ரட்சிப்பே மறந்துட்டோங்க. ரட்சிக்கப்பட்டதை பற்றியே அதை சிந்திக்கவே இல்லை. இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய அற்புதம் ரட்சிப்பு. உலகத்திலேயே மிகப்பெரிய அற்புதம். நித்தியமாய் நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருந்த நம்மை கர்த்தர் தூக்கி எடுத்து பரலோகத்துக்கு நேரா திருப்பி விட்டுருக்கிறாரு. மிகப்பெரிய the greatest miracle on this earth is salvation. அதை நம்ம மறந்துட்டோம். டெய்லி ஒரு தடவையாவது என்னை ரட்சித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். குறைந்தபட்சம் ஒரு தடவையாவது
அது உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அது ஊறிக்கிட்டே இருக்கும். கடைசியாக பாஸ்டர் ஒரு பாயிண்ட் சொல்லுங்கள், என் ஊற்று வற்றாமல் அது ஊறிக்கிட்டே இருக்கிறதுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லு. அந்த ஒரு பாயிண்ட்டை சொல்லி ஜெபம் பண்ணுவோம். சரியா? உங்கள் ஊற்று வற்றாமல் ஊறிக்கிட்டே இருக்கு. பல அழுத்தங்கள் வரும், நம்மை சுற்றி பல பிரச்சனைகள் வரும். பிரச்சனையே ஒன்றும் இருக்காதுன்னு சொல்லலை, உபத்திரம் இருக்காதுன்னு சொல்லலை. இதன் மத்தியில் ஊறிக்கிட்டே இருக்கணும்னா குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு, குறைந்தபட்சம் ஒவ்வொரு நாளும் ஊழியர்கள், முழு நேர ஊழியர்கள் 1 மணி நேரமாவது நான் ஸ்டாப்பா அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணணும். எவ்வளோ நேரம்? அதில் ஆரம்பிங்க, அதுக்கப்புறம் அது வளரட்டும். ஆனால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதே எதில் தான் ஸ்டார்ட் பண்ணணும்? 1 மணி நேரம் அந்நிய பாஷையிலே பேசணும். நான் ஸ்டாப் முழங்கால் நின்று பேசுங்க. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்தில் முழங்கால் வலிக்கும். வலிச்சிச்சுன்னா எந்திரிச்சு நடந்துக்கிட்டே பேசுங்க. நடக்கும்போதும் கால் வலிச்சிச்சுன்னா சேரில் உட்காந்துக்கிட்டே பேசுங்க. உட்காந்துக்கிட்டு இருக்கிறதும் உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் பெட்டில் படுத்துருங்க. படுத்துக்கிட்டே என்ன பண்ணுங்க? சொல்லுங்க. நீங்க எந்த பொசிஷன்ல இருக்கீங்கன்றது முக்கியம் இல்லை, பேசுறத மட்டும் நிறுத்தாதீங்க. டைம் ஃபிக்ஸ் பண்ணி பேசுங்க. ஒரு வாரம் இந்த மாதிரி பேசுங்க. ஒரு வாரம் என்ன? இன்னைக்கு என்ன கிழமை ஐயா? இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. இன்னையிலேருந்து ஆரம்பிங்க. இந்த சனிக்கிழமை வரைக்கும் பேசுங்க. நான் சொல்கிறேன், இந்த ஞாயிற்றுக்கிழமை வர்ற ஞாயிற்றுக்கிழமை இதுவரைக்கும் இல்லாத ஒரு ஆராதனை உங்கள் சர்ச்சில் நடக்கலைன்னா என் மேலே நீங்கள் கோர்ட்டில் கேஸ் கொடுக்கலாம். தாராளமாக. இன்னையிலேருந்து ஆரம்பிங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை பாருங்க. உங்கள் ஆராதனை எப்படி இருக்குன்னு பாருங்க. உங்கள் பிரசங்கம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஏன் தெரியுமா? ஊற்றுக்கும் அந்நிய பாஷைக்கும் நெருக்கமான தொடர்பு இருக்கு. இயேசு சொன்னார், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புரண்டு ஓடும். அடுத்த வசனத்தில் சொல்கிறார், தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். அப்போ ஆவியின் அபிஷேகத்துக்கும் அந்நிய பாஷைக்கும் உள்ளிருந்து ஊறுகிற புரண்டு வருகிற ஊற்றுக்கும் நெருக்கமான தொடர்பு இருக்கு. ஆமென். எளிமை நிற்போம், கண்களை மூடும். நம்ம ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆராதனை நடத்தி முடிக்கிறதுக்காக கர்த்தர் நம்மளை அழைக்கலை. உங்கள் சர்ச்சில் எத்தனை பேர் இருக்காங்கன்றது முக்கியம் இல்லை. இருக்கிற 10 பேருக்கு ஜீவன் போகுதா? உங்களுக்குள் இருந்து ஜீவன் புறப்பட்டு போகுதா? அந்த 10 பேருடைய வாழ்க்கையில் ஜீவனை பெற்றுக்கொள்றாங்களா? ஒருவேளை வறண்டு போயிருந்தா கர்த்தர் இன்னைக்கு மறுபடி அந்த ஊற்றை தூர்வார விரும்புகிறார். கர்த்தர் தூர்வார விரும்புகிறார். அதனால தான் கர்த்தர் என்னை அனுப்பி இருக்கிறார். அதனால தான் கர்த்தர் இன்னைக்கு பேசி இருக்கிறார். உங்களை இன்னைக்கு இங்கே கொண்டு வந்திருக்கிறார். God has a great plan for your life and for your ministry. இங்கே வந்து இந்த வார்த்தை கேட்ட உங்களை குறித்து கர்த்தருக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கு பாஸ்டர், ஒரு பெரிய நோக்கம் இருக்கு பாஸ்டர். அதனால தான் உங்களை இந்த வார்த்தை கேட்க வச்சிருக்கிறார்.
ஒரு 2 நிமிஷம் நல்ல வாயை திறந்து ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் பேசலாமா? அந்நிய பாஷையில் பேசலாமா? அரக்கா பாலா ரா. உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்காவது கேட்குற மாதிரி நல்ல அந்நிய பாஷையில் ரீகா பாலா ராபா காதா லாராபா ஓரா பாலா ராபா. அந்த ஊற்ற கத்த தூர் வாருகிறார், ஊற்ற கத்த தூர் வாருகிறார். வறண்டு போயிருக்கிற ஊற்றுகள், உலர்ந்து போயிருக்கிற ஊற்றுகள், தூத்து போயிருக்கிற ஊற்றுகளை கத்தர் மறுபடியுமாய் திறக்கிறார். கத்த திறக்கிறார். புதிய பாடல்கள் பிறக்க போகிறது, புதிய ராகங்கள் பிறக்க போகிறது. வசனத்திலிருந்து புதிய வெளிப்பாடுகளை கத்தர் கொடுக்க போகிறார். தீர்க்க தரிசன ஆவி உங்களுக்குள்ளே எழும்பி வரப்போகிறது. அநேகரை நீங்கள் சுகமாக்க போகிறீர்கள். உங்க கை வச்ச அநேகர் சுகமாக போகிறார்கள். உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அநேகரை கட்டி எழுப்ப போகிறது. ரகபாலா ராபா காஷாகதுலா ராபா ரகபாலா ராபா கதலா ராபா. வருகிற ஜனங்களுடைய தேவை என்னன்னு உங்களுக்கு தெரியாது பாஸ்டர், ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவருக்கு தெரியும். அவருக்குள்ள இருந்த அந்த ஊற்று புறப்பட்டு உங்க வாயின் மூலமா வரும் பொழுது அவங்க என்ன கேள்வியோட வர்றாங்களோ, என்ன தேவையோட வர்றாங்களோ, அது கண்டிப்பா சந்திக்கப்படும். ஏதோ 2 பாட்டு பாடணும், ஏதோ ஒரு ஆராதனை நடத்தணும், ஏதோ ஒரு பிரசங்கம் 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் பண்ணணும். அதுக்காக கர்த்தர் உங்களை அழைக்கல. ஒவ்வொரு வாரமும் ஜீவன் புறப்பட்டு போகணும், ஜனங்களுக்குள்ள ஜீவன் கடந்து போகணும். அது உள்ள இருக்கிற ஊற்றிலிருந்து தான் வரும், உள்ள இருக்கிற ஊற்றிலிருந்து தான் வரும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகிறது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகிறது, வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகிறது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகிறது, வழிந்து ஓடுகின்றது. தகப்பனே, எங்களை கரம் பிடிக்கும் பொழுதே எங்களுக்குள்ள ஒரு ஊற்ற வச்சுதான், ஒரு நீரூற்ற வச்சுதான் எங்களை பிடிச்சிருக்கிறீங்க. இந்த ஊற்று ஆயிரங்களை சந்திக்கணும், இந்த ஊற்று ஆயிரங்களை எழுப்பணும், உயிர்ப்பிக்கணும். பிசாசின் கட்டுக்குள் இருக்கிற ஜனங்களை அந்த கட்டிலிருந்து வெளியே கொண்டு வரணும்னா எங்க படிப்புனாலேயோ, எங்க திறமையினாலேயோ, எங்க பேச்சு திறமையினாலேயோ, எங்க பாட்டு திறமையினாலேயோ, எதனாலையும் முடியாதாண்டவர். உம்முடைய ஊற்று, ஆவியானவருடைய ஊற்று தான் அதை செய்ய முடியும். உம்மால் அன்றி எங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்றத மறுபடி 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 நாங்கள் அதை உணர்ந்து ஒத்துக்கொண்டு உம்முடைய உதவியை நாடி அந்த ஊற்ற பெருக்க, அந்த ஊற்ற ஊற வைக்க, அந்த ஊற்ற காத்துக்கொள்ள நாங்கள் என்ன கிரயத்தையும் கொடுக்க, எதையும் தியாகம் பண்ண, எங்க சுயத்துக்கு சாக எதையும் 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 கிரயம் கொடுக்கிறவர்களாய், அந்த ஊற்றுக்காக எதையும் தியாகம் பண்ணுகிறவர்களாய் இங்க இருக்கிற அத்தனை ஊழியர்களையும் நீர் பயன்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமையே ஒரு வித்தியாசத்தை பிள்ளைகள் பார்க்கணும். அந்த ஊற்று
ஊற்று ஊறி அந்த ஊற்றிலிருந்து வருகிற வார்த்தைகள் ஜனங்கள் அப்படியே கட்டி எழுப்பட்டும். மிகப்பெரிய காரியங்களை செய்யும். இந்த தேசம் ரட்சிக்கப்படணும்னா அது அந்த உள்ளே இருக்கிற ஊற்றுனால தான் அது முடியும். எங்களால் முடியாது. அது எங்களுக்குள்ளே இருக்கிற ஊற்று தான் இந்த பிசாசின் கையிலிருந்து தேசத்தை விடுதலையாக்க முடியும். எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நீர் நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.